எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணீர் அப்படிங்கிற அளவுல ஒரு டம்ளர் 250 ml அப்படிங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. ஆனா உண்மையில நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது இதை விட ஜாஸ்தி. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, நாம வெறும் தண்ணீரா மட்டும் தண்ணீரை எடுத்துக்கிறது இல்லை. என்ன டாக்டர் குழப்புறீங்க? அதாவது ஃப்ரூட்ஸ், நம்ம ஆரஞ்சு சாப்பிட்றோம், பியர்ஸ் பழம் சாப்பிட்றோம், ஆப்பிள் சாப்பிட்றோம், டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய பழம் சாப்பிட்றோம், நிறைய காய்கறிகள் சாப்பிட்றோம், நிறைய உணவு சாப்பிட்றோம் இல்லையா? இந்த உணவுகள் மூலமா இந்த உணவுகள் இருக்க தண்ணீரும் நம்ம உடம்புக்கு சேர்ந்து ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 3.7 லிட்டரும், பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 2.7 லிட்டரும் தேவைப்படுது. அதே சமயம் உங்க வயசுல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களால இந்த 3.7ம் 2.7ம் மாறுபடும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க கரெக்டா தான் தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? 2 விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. ஒண்ணு நீங்க யூரின், சிறுநீரோட கலர் என்ன? சிறுநீர் கலரே இல்லாம போகுது, இல்லைன்னா வெளிர் ரொம்ப லைட் வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா சிறுநீரோட கலர் நார்மல் அர்த்தம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தாகம் அப்படிங்கிறது எடுக்கிறது இல்லை. நீங்க எப்ப உங்களுக்கு தோணுதோ நீங்க பாட்டு குடிக்கிறீங்களே தவிர தாகம் அப்படின்னு தனியா எடுக்கிறது இல்லை அப்படின்னாலே உங்க உடம்புக்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க குடிக்கும் தண்ணீர் மூலமாகவும் நீங்க சாப்பிடும் உணவுகள் மூலமாகவும் கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெறும் உணவுகள் மட்டும் கிடையாதுங்க. இப்போ டீ, காஃபி குடிக்கிறீங்க, பால் குடிக்கிறீங்க, இதுலயுமே நீர் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சோடா குடிக்கிறீங்க அப்படின்னா அதுலயுமே நீர் இருக்கு. ஒரே விஷயம், ஆல்கஹால், மது குடிக்கிறாங்க அப்படின்னா மது டீஹைட்ரேஷன், அதிகமான தாகத்தை தான் எடுக்கும். மது குடிக்கிறதுங்கிறது இந்த கணக்குல அடங்காது. தண்ணீர் அளவுகளை குறைக்க தான் செய்யுமே தவிர தண்ணீர் அளவுகளை ஏற்றாது. முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி சர்க்கரை சேர்த்தப்பட்ட இனிப்பான குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், இதுவுமே இந்த கணக்குல சேராது. பழங்கள்ல தர்பூசணியில தான் அதிக நீர் இருக்குன்னு கிடையாது, கீரைகள்ல கூட நீர் இருக்கு. சோ எப்போ நம்ம உடம்புக்கு தண்ணீர் குடிக்கிற தேவை அதிகமாகுது? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், உடற்பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா தண்ணீரோட தேவை அதிகமாகுது. நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேர்வை வெளியேறுச்சு அப்படிங்கறத வச்சு அந்த தண்ணீரோட அளவு மாறுபடும். ஒரே வயசு இருக்கிற, ஒரே எக்ஸசைஸ் செஞ்ச, ஒரே நேரம் உடற்பயிற்சி செஞ்சவங்களுக்கு கூட ஸ்வெட்டிங் அப்படிங்கிற அந்த வேர்வை மாறுபட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்வெட்டிங், வேர்வை இருக்கும். எனக்குலாம் பயங்கர அதீதமான ஸ்வெட்டிங் இருக்கும். சில பேருக்கு ஸ்வெட்டிங்கே ஆகாது, வேர்வையே வராதுங்கிற மாதிரி அந்த பாடிக்கு ஏத்தாப்புல மாறுபாடு இருக்கும். அதனால அதுக்கு ஏத்தாப்புல உங்க உடம்பே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறத பத்தி. அதனால நீங்க உடற்பயிற்சிங்க செய்யறீங்க அப்படின்னா உடற்பயிற்சிக்கு முன்னாடி, இல்ல உடற்பயிற்சி செய்யும் போது, இல்ல உடற்பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுக்கிறது என்னைக்குமே நல்லது. அடுத்த ரெண்டாவது விஷயம், சூடான இடத்துல இருக்கிறீங்க. நம்ம என்விரான்மெண்ட் இப்போ குளிர்காலம், பட் வெய்ய காலத்துல எல்லாம் ஒரே சூடு இருக்கும், ஒரே ஹாட்டா இருக்குல்ல. அந்த கிளைமேட்ல இந்த 2 லிட்டர் அப்படிங்கிற அளவுல இருந்து கொஞ்சம் அதிகமாவே நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டி இருக்கும். அதுவுமே கிளைமேட்னால உண்டான மாறுபாடு. மூணாவது விஷயம், உங்களுக்கு தொற்று இருக்கு, அதாவது கல் இருக்கு இல்லையா, சிறுநீர்ல கற்கள் ஃபார்ம் ஆகுது. சிறுநீர் தொற்றுக்கள், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நாம தண்ணீர் அளவுகள் அதிகமா குடிக்கிறதுங்கிறது கல் உருவாகாம பாதுகாக்குது, தொற்று கிருமி வெளியேறதுக்கு உதவுது. அப்படிங்கிறதுனால அந்த சமயத்துல நம்ம தண்ணீர் அளவுகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ 1, 2, 3. அப்புறம் 4வது விஷயம் என்னன்னா, கர்ப்பகாலம். இந்த கர்ப்பகாலம், பாலூட்டும் காலம். இந்த சமயத்துல உடம்போட நீர் அளவுகள் அதிகமாகுது, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும். ஸோ அந்த சமயத்துல நம்மளுக்கு தண்ணீர் குடிக்கிறதோட தேவையும் அதிகமாகும். இதுவுமே ஆட்டோமேட்டிக், நாம தனியா இதுக்கு முயற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா தாகம் எடுக்கும். அந்த சமயத்துல நம்ம தண்ணீர் எக்ஸ்ட்ராவா குடிச்சுக்கலாம். ஸோ இப்ப தண்ணீர் தாகம் எடுக்காம நம்மள வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் உதவுதுன்னு நினைக்கிறீங்களா? தண்ணீருக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுங்களா? நம்ம உடம்புல ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பாருங்க. அதாவது இந்த எலும்புகள் ஜாயிண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம உடம்போட எல்லா ஜாயிண்ட்டுக்கும், இங்க முட்டி ஜாயிண்ட், கீழே இருக்கக்கூடிய பாத ஜாயிண்ட், கைகள் ஜாயிண்ட், முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே சின்ன சின்ன எலும்புகள். இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு கார்டிலேஜ், ஜவ்வு இருக்கு, அது ப்ரொடெக்ஷன் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஜவ்வு பகுதிகள், எல்லா ஜாயிண்ட் பகுதிகளும் நல்ல நீர்ச்சத்து நம்ம உடம்புல இருந்தாதான், லூப்ரிகேஷன் இருந்தாதான் நல்லா வேலை செய்யும். நம்மளுக்கு தண்ணீர் அளவுகள்
குறையும் போது, இந்த நீர்ச்சத்து லூப்ரிகேஷன் குறையும் போது முட்டி வலி, கால் வலி போன்ற விஷயங்கள் கூட அதிகமா வரலாம். நம்மளே அறியாம, நம்மளுக்கே இதுக்கு என்ன ரீசன் தெரியாம இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணீரோட அளவுகள் நம்ம எலும்புகளோட ஜாயிண்ட்டுகளோட நெகிழ்வு தன்மைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம உடம்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மூளை பகுதி இருக்கு இல்லையா, இந்த மூளையோட லூப்ரிகேஷன், பிளட் பிரெயின் பேரியர், இந்த மூளையுமே நம்ம ஒரு நீர்ல தான் மிதந்துகிட்டு இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரெயின் நல்லா அடிக்குவேட்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கண்டிப்பா நீர் சத்துங்கிறது தேவை. அதனாலதான் நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்காம இருக்கும்போது தலைவலிகள் வரதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா தலைவலிகள் குறையும். அப்புறம் தண்ணீர் நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. உணவு ஜீரணமாகறதுக்கு, இந்த உணவுல இருக்க சக்திகள் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கு தண்ணீர்ங்கிறது மிக மிக அவசியம். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான அடிக்குவே தண்ணீர்ங்கிறது நம்ம ஜீரண சக்திக்கும் ஜீரண மண்டலத்துக்கும் நல்லது. அடுத்து தண்ணீரோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வருவாங்க. அதாவது நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நம்ம இதய பகுதி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள். இந்த இதயம், ரத்த நாளங்கள் எல்லாமே என்ன இருக்கு, அதுக்குள்ளார ரத்தம் இருக்கு. இந்த ரத்தத்துல எவ்வளவு தண்ணீர் இருக்கு? இந்த ரத்தத்துல 90% தண்ணீர் தாங்க நம்ம ரத்தத்துலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் நம்ம தண்ணீருக்கு குடிக்காம, இல்லை நாம தண்ணீர் குடிக்காம விடுறோம், இல்லைன்னா காய்ச்சல் வருது, அதிகமா வாந்தி எடுக்கிறோம், அதிகமா டயரியா போகுது. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது, உடனடியா இந்த ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகள் குறையுது. எப்ப தண்ணீரோட அளவுகள் குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா அங்க பிளட் ப்ரெஷர், பிபி குறையும். பிளஸ் நம்மளோட உடம்போட மூளையில இருந்து எல்லா பகுதிக்கும் எப்படி தேவைன்னு சொன்னேன் தண்ணீர். ஸோ அப்படி குறையும் போது, பிபி குறையும் போது, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் டெட்லி ப்ராப்ளம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ நான் வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை டைரியா போகுதுன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதாவது வெறும் தண்ணீர் கிடையாது, ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டைரியா போனால் குழந்தைகளுக்கு ஒரு உப்பு கரைசல் தரும் தெரியுங்களா, அந்த உப்பு கரைசல்ங்கிறது தான் ட்ரீட்மெண்ட். எல்லா வயதினருக்கும் இந்த ஓஆர்எஸ் தான் ட்ரீட்மெண்ட். ஒரு 100 ml தண்ணீர்ல இவ்வளவு கலக்கணும் அப்படிங்கிற ரேஷியோல சின்ன பாக்கெட்ல இருந்து 1 லிட்டர் தண்ணியில இவ்வளவு கலக்கணும் அப்படின்னு பெரிய பாக்கெட் வரைக்கும் பல சைஸுகள்ல ஓஆர்எஸ் பாக்கெட் நம்மளுக்கு கிடைக்குது. எப்பெல்லாம் வாந்தி இருக்குது, தலைவலி இருக்குது, அதிகமா டயரியா போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கோ, அப்பெல்லாம் நம்ம கண்டிப்பா ஓஆர்எஸ் சொல்யூஷன் எடுத்துக்கணும். ஏன் ஓஆர்எஸ் எடுத்துக்கணும் வெறும் தண்ணீருக்கு பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் சத்துக்கள், அதாவது சோடியம் சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள், குளோரைடு சத்துக்கள், சிட்ரேட் சத்துக்கள் போன்ற சோடியம் பைகார்பனேட் போன்ற சத்துக்கள் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்குங்க. இந்த சத்துக்கள், இந்த உப்பு சத்துக்கள் கிடைக்கணும். தண்ணீரோடு சேர்ந்து உப்பு சத்து சேர்ந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்க உடம்பு சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகாம பாதுகாக்கப்படும். ஸோ அதனால நம்ம இதயம் மற்றும் ரத்த குழாய்கள்ல 90% வாட்டர், தண்ணீர், அதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள வருவாங்க. சரி டாக்டர், நீங்க தண்ணீர் ரொம்ப சூப்பர், பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கலாமே, நிறைய தண்ணீர் குடிச்சு உடம்பை இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு தக்கு இருக்குங்க. இப்போ கிட்னி இருக்கு. ஸோ இந்த கிட்னிகள் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான தண்ணீர் இருக்குன்னா அதை சிறுநீர் மூலமா வெளியேற்றுது, ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது ரெகுலரா 5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறோம். நான் எவ்வளவு சொன்னேன், குடிக்கிற தண்ணீரோட அளவு 2 லிட்டரு, கூட நம்ம உணவுகள் மூலமா எடுத்துக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்தா 3.7 லிட்டர் வரும்னு சொன்னேன். ஸோ இப்போ 5 லிட்டரு கூட இன்னும் ஒரு 1.7, கிட்டத்தட்ட 6.7 லிட்டர் தண்ணீர்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. ஸோ எப்படி நம்ம யூரின் ஃபார்மேஷன் இருக்குன்னா, கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னிக்கு ஓரளவு தான் தாங்கக்கூடிய சக்தி இருக்குங்க, ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 ஹவர்ல ஒரு கிட்னி 2 கிட்னியாவும் சேர்த்து அது யூரின் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய அளவு திறன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 800 to 1000 ml. அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் யூரின் வர வைக்கலாம். அதான் கிட்னியோட மேக்சிமம் செயல்திறன். ஒரு காரை ஃபுல் பெடல்ல அழுத்தினீங்கன்னா 180 கிலோமீட்டர் தான் ஃபுல் ஸ்பீடு, மேக்சிமம் ஸ்பீட்னா அதான் மேக்சிமம் ஸ்பீடு. அதே மாதிரி இங்கேயும் மேக்சிமம் ஸ்பீடு ஃபார் கிட்னிக்கு அதை ஃபில்டர் பண்றதுக்கு மேக்சிமம் ஸ்பீடு வெறும் 800 to 1000 ml தான். ஒரு நாளைக்கு தண்ணீர் நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய யூரினோட அளவு
அந்த மேக்ஸ் ஃபுல் திறன்ல கெப்பாசிட்டியில வேலை செஞ்சுச்சுன்னா 24 to 28 லிட்டர் யூரின் ஃபார்மேஷன் ஆகலாம். இது இதெல்லாம் ஜஸ்ட் தியரட்டிக்கலா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நிஜத்துல இவ்வளவு லிட்டர் யூரின் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா 5 லிட்டர் தண்ணீரை நம்ம குடிக்கும் போது இதுதான் நடக்கும். பாடிக்குள்ளார ஃபுல் பயங்கரமா கிட்னி பயங்கர வேலைப்பளு கொடுக்குறீங்க கிட்னிக்கு. கண்டிப்பா கிட்னியால செயல்பட முடியாது. இதைத்தான் நான் ப்ரூஸ்லி கொடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலயே சொல்லியிருந்தேன், அவரு நிறைய தண்ணீர் குடிச்சு அவர் உடம்புல அதிகமான நீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியான்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஓஆர்எஸ் கொடுக்கணும். இப்போ அந்த ஓஆர்எஸ் இல்லாமல் உப்பு சத்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அவருக்கு. சோடியம் சத்துக்கள் ரொம்ப குறைஞ்சு போய் டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியா அப்படிங்கிற கண்டிஷன் இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு மாத்திரையை சாப்பிடும்போது அதுவும் சேர்ந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ யாருமே எந்த ஒரு மனுஷங்களும் நம்ம 5 லிட்டர் தண்ணி டெய்லி குடிச்சு இருக்கிறது கிடையாது. அதை வேணும்னே பண்ணாதான் அந்த அளவுக்கு தண்ணீர் குடிப்போம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. ஓவரா தண்ணீர் குடிக்கக்கூடாது. அந்த மேக்ஸ் வெய்ய காலத்துலலாம் நம்ம 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படலாம். அதாவது டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீர். ஸோ 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போகாது. இன்னொரு விஷயம், கிட்னி பாதிப்பு ஏற்கனவே இருக்கு. நான் சொன்னாலே கிட்னியோட திறனே 800 to 1000 ml தான் திறன். அப்ப கிட்னில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் எவ்வளவு இருக்கோ, அதோட ஃபில்ட்ரேஷன் திறமை எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து நம்ம தண்ணீரோட அளவுகளை குறைக்க வேண்டி இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் போதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நீங்க தண்ணீர் குறித்து ஃபுல்லா ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணீர் எவ்வளவு குடிக்கணும், எதுக்கு தேவை, எவ்வளவு முக்கியம், அதே சமயம் அதிகமாக குடிச்சா என்ன பாதிப்புங்கிறத இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.